ஹாய், வாங்க இன்றைக்கி ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ராஜ்மாவை நல்லா வேக வச்சுருக்கேன் சால்ட்டு போட்டு. இப்போ நம்ம ஆனியன் போட்டிருக்கேன், ஒரு ஆனியன் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். நம்ம அரைக்கிறதுலேயே கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம், இந்த லீஃப் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வடை அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இஞ்சி பூண்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சோல்லாம் அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் மிளகாத்தூள்லாம் போடலை, ஆல்ரெடி நான் மிளகாய் அரைச்சிருக்கேன். காரம் பத்தலைன்னு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போடலாம். மஞ்சத்தூள் போடலாம். சால்ட்டு போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராஜ்மாவில் ஆல்ரெடி நான் வந்து சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வேக வச்ச ராஜ்மாவை போட்டுக்கலாம். இதை நான் வந்து குக்கரில் வைக்கலை, இதில் மட்டும் சும்மா ஒரு கடாயில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம குக்கரில் போட்டோன்னா ரொம்ப குழஞ்சிரும். பாருங்கள் எப்படி நல்லா குழையாமல் நல்லா சூப்பராக இருக்குது ராஜ்மா. இப்போ சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த டயத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ராஜ்மா. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லியும் கூட நல்லாயிருக்கும். பாய்.